இவ்வளோ பழத்தையும் இப்படி அள்ளி போட்டால் தான் யானைகிட்ட மிதிவாங்க வருதா சரி. உங்களுக்கு கண்டுபிடிப்புக்கு மிக்க நன்றி. இங்கே வேற யானை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. உறவுகள் அனைவருக்குமே வணக்கம். இந்த காணொலி பதிவில் நாங்கள் எங்கே வந்து நாங்கள் சொல்லி பார்த்தீங்கன்னா மன்னார் வீதியில் இருக்கிற முட்கொம்பன் என்ற இடத்துக்கு தான் வந்தாங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாதப்பழ வேட்டைக்கு தான் வந்தாங்க. வந்த இடத்துல நாங்கள் 3 பேர் வந்தாங்க. அந்த இடத்துல இந்த இடத்துல எல்லாம் யானைகள் எல்லாம் கூடுதலாக நடமாடி திரிகிறது. அப்படி வகைக்கு யானை கால்தடங்கள் எல்லாம் நிறைய இருக்குது. காலையில் வந்து நாங்கள் பாலப்பழ மரத்தில் ஏறி ஒரு ஆளுங்கிற வந்த ஒரு ஆள் சின்னது அப்படின்னு ஒரு ஆள் அப்படி பாலை மரத்தில் ஏறி எல்லாம் பிடுங்கி போடுவார் கொப்பில். அதெல்லாம் அந்த காணொலி பகுதியில் இருக்குது. காணொலியை பாருங்க. காணொலியை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் தெரியுங்க. ஓகே, நான் காணொலிக்குள்ளே போகலாம். நான் வந்த இடத்த இங்கே வேணுங்க. ஒரு பைக்க போட்டு 200 ரூபாய்க்கு விற்கிறீங்க. எத்தனை பேர் இப்படி பாலப்பழங்கள் இப்படி இங்கே தொழில் செய்யுது? ரோட்டுகளுக்காகவே பிறகு பின்ன காஞ்சி ஒன்று வைக்கணும். நிறைய பேர் ஆஞ்சி ஒன்று வைக்கணும். பாலப்பழம் வாழைப்பழம் நம்ம அள்ளி சாப்பிட்றது நம்ம அழுறாங்க. பாத்தீங்களா? நீங்க பாத்தீங்களே மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில அப்படி காட்டு போகிற பாலப்பழத்தை பிடிங்க சாப்பிடாம இருக்கிறாங்க. அப்படி இருந்தது பழம் நல்லா இருக்கு. சட்டப்படி பழம் அப்படி இருந்தாரு. வரல அம்மா காசையும் கொடுத்துருவாங்க. அம்மா காசு வாங்கி கொண்டு விடுங்க. கொடுங்க காசு அம்மாவுக்கு. 2 பழம் சாப்பிடுப்பாங்க. இப்போ நாங்கள் நோம்பலாக பழத்தை சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு பழத்துக்கு 2 விதம் இருக்குங்க. ஒரு பழத்துல 2 விதம் இருக்குண்ணே. இப்போ இது ஒரு பழம் இல்லோ. இதுல ஒரு பெரிய இதாக வந்துருக்கு. கிளிநொச்சியிலேருந்து வந்து நீங்கள் உருத்திரத்துலேருந்து இங்கே நிற்கிறீங்களா? சொல்லி செய்கிறது ஒரு சீசனுக்கு கொஞ்சம் வருவீங்க. இப்போ நீங்களே இந்த நாங்கள் நிற்கிற இடம் தம்பி வேணும் மறைச்சோம் நிற்கிறார். வாகனங்கள் வாங்குது. தலையை மறைக்கிறேன் நாங்கள் வாங்க. இப்போ அந்த அம்மா தங்குற இடத்துல தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். இங்கே தானே தங்குறோம். அந்த காட்டு பகுதிக்குள்ளே அந்த வாழ்வாதாரம் இதுக்குலானா இருக்குது. அந்த பாலப்பழ சீசனில் வந்து இதுக்குலானா வந்து இருந்து தூங்கி இரவுலையெல்லாம் தூங்குற இதுக்குலானா அங்கே வேணும். 2-3 பேர் இருக்குதுன்னு தானே இதுக்கெல்லாம் இருப்பீங்கம்மா. தொழிலுக்கு ஒரு நீங்கள் இந்த இதில் தான் வரும். இவ்வளோ படுங்க. இவ்வளோ எத்தனை மரம் வேணும்? 5-6 மரம். பேருந்துல ஏறியும் நான் வியாபாரத்தை தொடங்க போறேன். பேருந்துல ஏறி போயிடும். இந்த இடங்கள் எல்லாம் பாருங்க இப்படி காடா இருக்கண்டு. இந்த காட்டுக்குள்ளான் இப்ப பாலப்பழ வேட்டைக்கு போறோம். எப்படி காடு இருக்கன குட்டி தம்பி ஒரு வாழைப்பழம். நாங்கள் இப்படியே தொடர்ச்சியாக பாலப்பழம் பிடுங்குற அந்த பிரதேசத்துக்கு கிட்ட வந்துட்டோம். அப்படியே வாங்க போவோம். இதில் இந்த பாலத்தை தாண்டி தான் போகணும். இந்த பெரிய பாலம் ஒன்று இருக்கு பாருங்க. அந்த வீதியால் வந்து இங்கே பார்க்க
நாங்கள் இப்போ நேரம் வந்து நாங்கள் தானே வரைக்கும் இதால் தான் போவோம் பாருங்கள். இதில் எல்லாம் வெட்டி எல்லாம் போட்டு வைக்கணும். பாலப்பழம் பிடிக்கணும், குலைகள் எல்லாம் வெட்டி வெட்டியில் போட்டுருக்கணும், முறிச்சிருக்கணும், வெட்டி இருக்கணும், அப்படி போட்டிருக்கணும். இப்போ இந்த காட்டு பாதைக்காலாம் இதுக்களால் போவோம். காட்டணும் என்ன சொல்லுது பஸ் ஃபஸ்ட்டாக காட்டுக்கு வரோம். நானும் பஸ் ஸ்டார்ட் தான் வரேன். யானைகிட்ட மிதிவாங்க இருந்தா சரி. யானை நிற்குது. யானை நிற்குதா பாருங்க. யானை எல்லாம் நிற்குதா பாப்பம். கண்டு அவங்களுக்கு போடுறான்னு ஒரு வீடியோ. யானை மண் தானே வலிக்கி வலிக்கித்தான் போகுது. பாருங்க ஒரு சின்ன குளம் ஒன்று இருக்கு. பைக் நின்றுட்டு என்ன சரியான மண் இதுக்கு. ஏ வாரீங்க என்னோட வீடியோ எடுக்கலாம் கிடக்கு. இன்னைக்கு வந்து வாரீங்க வாரீங்களே சரி. இப்போ வீடியோ எடுக்கலாம் மண்ணுக்குள்ள எல்லாம் போயிடாது. இப்போ என்னன்னு சொன்னால் இவரை ஹெல்ப்புக்கு கூட்டிடணும். இவரோட வந்தவர் அவர் ஸ்டாண்ட் வச்சுக்கிறானே அதால் இப்போ ஓடுறாராம். அதால் வந்து நாங்கள் இவரை ஏற்றி கொண்டு இப்போ வாரீங்களே. நான் வார பெண்ணத்துக்கு என்ன வீடியோ எடுக்கிறேன். சரியா சரி குளம்பாங்க ஒழுங்காவோட வேணும். சரியா மண் தெரியும் நான் எப்படி மண். சரியா குளம்பாங்க சரியா. போகிறப்ப வர்ற பார்த்து எல்லாம் அப்படி பிரச்சனையாக கிடக்கு. என்ன செய்யறது? யானை வந்ததுக்கு ஓடையில ஆனை பைக்க 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 பைக்கே வள போறதே பிரச்சனை ஆகடாக்கப்பா. ஓ புது நம்பர் தானே பாருங்க. பைக்கும் புதுசு, ஆளும் புதுசு ஓடுறான். எல்லாம் மண்ணுக்கு விழுந்தால தப்பிட்டோம். கூடுதலான ரோட்ல வழியா ஓடுவோம் தானே. எல்லா ஆளும் தப்பிட்டோம். இதுதான் நெளிஞ்சு போச்சு. நெளிஞ்சிட்டு சரி இப்போ நினைச்சிட்டு சரி வாங்க நாங்கள் தொடங்குவோம். சரியானிட்டு நாங்கள் வந்துட்டோம். இங்கே பாருங்க நிறைய பேர் இதில் எல்லாம் வெட்டி கொத்தி வச்சுக்கணுங்க. இதில் ஒரு பழத்தை எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. இந்த 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 பழம் நிறைய பேர் வந்து வெட்டி வைக்கணும். உங்களுக்கு கண்டுபிடிப்புக்கு மிக்க நன்றி. இங்கே பாருங்க யானை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. யானை நிற்கின்றது கன்ஃபார்ம். இதுக்குள்ள இப்படி ஒரு மாதிரி யானை காட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்க. வாழைப்பழம் புடுங்குறவா இல்லாட்டி யானைட்டு நசிப்பட்டு சாதாரணமாக சொல்லி தெரியல. என்ன தம்பி யாராச்சும் ரெண்டாலும் வீடியோ ஓடுவோம். யானை என்ன சாப்பிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். தடிகள் கஞ்சல்கள் எல்லாம் கிடக்குன்னு சின்ன சின்ன காளான்கள் எல்லாம் பிடிங்க சாப்பிட்டு இருக்கா யானை. சரி வாங்க தம்பி காட்டுக்குள்ள போ. என்னடா அந்த வாழைப்பழங்கிறது காணையில இருக்கும். இப்ப இல்ல கரையோரமா பிடிச்சி கொண்டு போனாது பைக் கனால கடிப்பாங்க. இப்போ நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 கிலோமீட்டர் தள்ளி வந்துட்டோம். அதுக்கு கீழே எனக்கு ஆமாம் வந்ததுக்கு இப்போ தான் ஒரு பழம் சாப்பிட்றேன். நாங்கள் காட்டுக்கு வந்து சாப்பிட்றேன். நீங்கள் இந்த ரோடுகளெல்லாம் கொடுத்தா வாங்கி சாப்பிட்ருவோம். என்னென்னு சொன்னால் எவ்வளோ கஷ்டப்பட்டு இங்கே உள்ளுக்கு எல்லாம் வந்து பிடுங்கி கொண்டு வரையினோம். பேசுகிற அந்த டேஸ்ட்டெல்லாம் நீங்கள் அனுபவிக்கணும்னா அப்படி ரோட்டுகளில் வச்சு பஸ் வழியெல்லாம் வந்து தரைக்க வேண்டி சாப்பிட்ருவோம். என்ன சொன்னால் இப்படியெல்லாம் உள்ளே வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு வேண்டி இருக்கணும் பிடுங்கி இருக்கணும்.
அப்படின்னு வகைக்கு நாங்கள் வந்து சாப்பிட மாட்டோம் தானே. நீங்கள் நல்லா டேஸ்டான பழம் வந்து சாப்பிட்டு பாருங்க. இந்த இவ்வளோ பழத்தையும் இப்படி அள்ளி போட்டால் தான் வந்ததுக்கு இந்த டேஸ்ட் தீரும். அப்போ அள்ளி போட தான் சரி. இன்ட்ரெஸ்டான விஷயம் ஒன்று உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். நான் முசுறு கூறன்னு தான் நினைச்சேன். ஆனால் உள்ள வந்து ஆனால் யார் கண்டுபிடிக்கிறது? குருவியும் உள்ள ஒரு முட்டையும் இருக்குது. குருவி இல்லை, முட்டை ஒன்று உள்ள. அந்த முட்டையை நாங்கள் பார்க்கலாமா? கையை எடுக்க போயிருக்கு. எடுக்க முட்டை தெரியுது. முட்டை தெரியல. நான் இப்போ காட்டியிருக்கேன். முட்டை இருக்குது, குருவி முட்டை. எனக்கு இந்த பாலப்பழத்தெல்லாம் காணும். இதில் பாலப்பழம் கொண்டால் 1000 காடும். இதில் வந்து இந்த பேசுங்க கையாலேயே நீங்கள் ஆகலாம். ஆனால் இதில் வந்து குறைஞ்சி இதில் ஒரு பாலப்பழம் இருக்குங்க. இதெல்லாம் வந்து பாலப்பழங்கள்ல பாலப்பழம் சரியான பயம் வந்து குருவி கூட உள்ள முட்டை இருக்கு. நேரில் பார்க்கத்தான் இருக்கு. அதை விடும். இப்போ வந்து நாங்கள் இந்த இடத்த இந்த கொப்பு தான் இழுத்து பிடிச்சு இப்போ பிடுங்க போகிறோம். வந்ததுக்கு ஒரு பிரயோஜனம். இதில் ஒரு குருவி கூட ஒன்று இருக்கு. என்ன செய்வோம்? குருவி கூட ஒன்று இருக்கு. அப்படியே முறியுது. எப்படி சிங்கம் எப்படி இருக்கு? சத்தப்படி இருக்கு. முள்ளுவாள் வந்து குத்துது. நிறைய முள்ளுவாள் கிட்ட காட்டு. நான் சும்மா இப்படியெல்லாம் காட்டு இல்லைன்னா அப்படி சாப்பிட போவோம். முதல்ல பிடிங்கி சாப்பிடுவோம். எப்படி என்ன அழுகிறாரா? இல்ல எனக்கு ஒருத்தர் இருந்தா மாட்டீங்க. நான் வீடியோ எடுத்து நிற்கிறேன். வீடியோ எடுத்து குழம்புறேன். எனக்கு சரியாக மட்டும் கொஞ்சம் வாங்கிருந்தா பாருங்க. டேஸ்ட் பண்ணி சாப்பிட்றேன். வேணுமா? இதுதான் வந்து மஞ்சள் பழம். காட்டத்தெல்லாம் என்னடா அது நட்டு விடு. ஒட்டு விதை போட்ட வராதோ? இல்லை, எனக்கு அந்த பழத்தில் கண்டு இதாக இருக்கும். அப்படிங்க ஓ கவனம். பாலப்பழங்கள் ஆண்டு அனுபவங்கள் நிறைய இருக்கும். அதையும் வந்து மறக்காமல் பதிவு செய்யுங்க எங்களோட. நாங்கள் இன்னும் உங்களுக்கு நிறைய மரங்கள் வந்து கொண்டு இந்த வீடியோவே நாங்கள் பதிவு செய்யும் போது ஜானிட்டம் இது வாங்குற போதுயா காணுமா பாலப்பழம் உங்களுக்கு? ஆஞ்சு ஓட்டு ஓடிவோம். பாலப்பழத்தில் எப்படி ஒரும்பு ஒன்று இருக்கு. ரத்தம் கொடுத்துரு. அது 2 சில்வண்டு யானை வந்தால் சத்தம் கேட்குவேண்ணே. இப்படி ஆகும். ஐயோ யானையா ஓடுங்கப்பா. ரொம்ப நாங்கள் பாலம் மரத்தில் ஏறிட்டாங்க. பாலப்பழத்தை பிடிங்க. ஆனால் மரம் அவ்வளோ சின்னன்றபடியாக கீழே இருந்து கொண்டு பிடுங்க வேண்டியிருக்கேன். அதுக்கு நீங்கள் இவ்வளவு கஷ்டப்பட்டு வருவணும். இத்தனை கிலோமீட்டர் காட்டுக்குள்ளே வந்தால் தான் நீங்கள் இப்போ சின்ன மரங்கள் எல்லாமே ஆகலாம். ரோடு சைடு எல்லாம் சின்ன மரங்கள் இருந்தால் அது எல்லாருமே வேலைக்கு ஆஞ்சு ஓடிடும். சின்ன சின்ன மரங்கள் நல்லானது ஆட்டி. இந்த காட்டுக்கு வந்து இவ்வளோ தண்ணி தான் கிடக்க குடிக்க போகிறோம். தண்ணி வேணுமா? கொப்பை விட்டா பாலப்பழம் இல்லை தெரியும். கொப்பை விட்டா தான் தண்ணி. எது வேணும்? கொஞ்சம் குடிச்சு தான் கொடுக்கணும். டிரைவருக்கு குடிச்சிட்டு கொடுத்தா தான் அருமை தெரியும். பெரிய கொப்பை பிடிச்சி வச்சுக்கண்டா வாங்களுக்கு முடிப்போம். முடிச்சு போட்ட வாதி
தண்ணி கொண்டாங்க கட்டாயம் முழுக்க முடிச்சு போட்டான். இந்த பழங்களை காணும் ஆட பழம் பொழுது போத்துல போத்துல எறிகிறாடாப்பா. 2-3 பழம் பிடுங்கவோ. இந்த காட்டுக்கு நிற்க யானை பைக்கெல்லாம் அடிச்சு என்னண்டா வந்து உள்ள வந்து ஆக்கள் நின்று வாழைப்பழம் பிடுங்கி நாங்கள் வீடியோ எடுக்கலாம் தான் வந்த நாங்கள் அந்த பிள்ளைலாம் வந்த நாங்கள் கடைசியாக உள்ள ஒருத்தர் எங்கள் அனுப்பி இப்போ நாங்களாம் கடைசி அந்த போத்தில் நிரப்பி கொண்டு வரோம். எங்களுக்கு ஆக்கள் நிற்க வரணும்னு தெரிஞ்சிருந்தால் நாங்கள் வந்து ஏதாச்சும் கொண்டு வந்திருப்போம், பாலியோ பக்கெட்டோ ஷாப்பிங் பேக் ஆச்சும் கொண்டு வந்திருப்போம். இப்போ கடைசியாக நாங்கள் தண்ணி குடிக்க கொண்டு வந்து போத்தில் ஃபுல்லாக நிரப்பி கொண்டு போக போகிறோம். பாப்பா அவ்வளோ பிடுங்கி பாடுது இன்றைக்கு அங்கே ஃபுல்லாக போட்டார் காட்டுக்குள்ளே உள்ளே இருக்கா வாயெல்லாம் ஒட்டுது வளர்த்து சாப்பிட. வெளியில போவோம். இந்த வீட்டு எல்லாம் முள்ளுகள் எல்லாம் குத்தி சொண்டது எல்லாம் உள்ள ஒரு பழமும் கண்ணில் எம்புற கொஞ்சம் கஷ்டமாக கிடக்கு. நீங்கள் சொன்னால் இப்போ கொஞ்சம் பசிக்குது. இது கட்டாயம் சாப்பிட்டு தான் நான் அவனுக்கு இப்போ பிடுங்கி சாப்பிட்டா தான் சரி. ஒரு பழமும் ஒரு அமிர்தம் மாதிரி மரம். இப்போ வந்து இந்த இப்போ ஃபைனலி நாங்கள் தேடிட்டோம். தேடி ஒரு பிடம் ஒன்று பிடிச்சிட்டோம். இங்கே போடுவோமே இப்போ நாங்கள் இப்படி ஏறணுன்றத அப்படி என்ன நீ வீடியோ எடுக்கிற கவர் பண்ணு நான் ஏறுறேன். சரி இப்போ நான் வந்து மரத்தில் ஏறி பிடுங்க போகிறேன். என்ன தூரத்துல இருந்து வேடிக்கை மட்டும் பாருங்க. இங்கே மரத்துலேருந்து சாப்பிட்டு பாறையில கொப்பை அப்படி முறிச்சு போறாடே காலால் அப்படி தானே முறியும். மே ஐ ஹெல்ப் யூ? நான் ஏறி முறிக்கவே இல்லாடி நான் ஏறுவேனப்பா. கடைசியாக கீழே வந்து ஆஞ்சு சாப்பிட்டு இல்லாமல் மரத்தில் ஏறுறதுக்கு ஆக்கள் ரெடி ஆகிட்டோம். என் சொல்ல இந்த மரத்தில் எவ்வளோ வளம் இருக்கிறது ஆட்டம் தரும். வீடியோ காட்டுக்குள்ள போய் தள்ளி ஏற்றினா தான் சரி ஆளு. இது எவ்வளோ தான் சேர்த்துனீங்களா? வெட்டிலே முடுங்க அப்புறம் எதாவது தூக்க ரைட்டு ஆளை தள்ளி ஏத்தியாச்சு. அது பங்காம காட்டுக்கு ஆக்கான விளையாட்டு பழப்பழ வேட்டை முள்ளு குத்தி என்ன வேட்டையாடு அத்தான் அத்தான் காலில் நல்ல ஆளுந்தான். வீடியோ எடுக்கணுமோ? கட்டாயம் வீடியோ எடுக்கணுமோ? இல்ல இல்ல ஏறுங்க ஏறுங்க ஏறுறீங்க. இங்கே இந்த இதை மட்டும் தாண்டிட்டீங்கன்னா சரி, அங்கால ஏறினீங்கன்னா சரி பிடிங்களா. இதை மட்டும் ஏறிட்டீங்கன்னா சரி. இல்ல எப்படி இழுப்பி கொண்டு போங்க மேல மாட்டிக்கிட்டீங்க பாங்க மாட்டிக்கிட்டீங்க. என்ன மிஞ்சடா நீங்களும் நினைக்கிறீங்க வரவானீங்களா? இல்ல இங்கே அந்த புளி அந்த முள்ளு மாதிரி கிடக்குற முறியுங்க கையால ஒரு கோப்பை முறிச்சு அப்படி மேல போ போயிடாத. கீழே நின்று முறிக்க போறீங்களே, கீழே நின்று முறிச்சு போட்டு வர போறீங்களே போயில என்ன கவலைக்கிடம். மரத்துல ஏறி ஃபெயிலியர் ராகவன் என்ற மாதிரி நீ ஒரு ஃபெயிலியர் ராகவன்.
இப்படி முள்ளு இருக்கு பண்ண கேளு என்ன செய்ய நான் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கவே இதுலயே வெட்டி விழுத்தி போறேன் நானும் ஒரு ட்ரை பண்ணி பார்க்குறேன் வாங்க முள்ளு குத்தி உடம்பு இல்ல அஞ்சு பேர் வாங்க அஞ்சு பேர் நான் வேற ஐயோ இங்கே கையில் முள்ளு கூடாது என்ன முள்ளு கொடி மாதிரி படந்து கிடாக்கு ஓ வேறவே விடுதல சேட்டை பிடிச்சி இழுக்குது பாம்பு மாதிரி போகணும் நோக்கம் ஒண்ணும் இல்ல தெரியுது நம்ம குத்தி நடந்தா வா சரிப்பா இது எனக்கு இதான் குத்தினதான் கொழுவி இருக்கு இதான் வேற குத்தினதான் எழுத்து வரும் ஐயோ கண்ணு போ வெளியில போடுங்க ஐயோ கண்ணு நான் வழியே வர முடியல போங்க எடுங்கப்பா பாய் சின்ன பிரச்சனை பாத்தீங்களா எப்படி இழுத்து விட்டான் நீங்க பாத்தீங்களே அவன் இப்பொழுது இவர் வந்து என்னதுக்காக சரியான முள்ளு கொப்பு இழுத்து போட்டு தான் வேற வேண்டியது கஷ்டம் தானே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் யுவர் ஷேர் ஃப்ரெண்ட்ஸ் வேற முடியா செய்து காணொலியை பார்க்குற நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பாருங்க ரெண்டு அவ்வளோ கஷ்டப்படுறோம் பாருங்க உலக எல்லா கோப்பையும் முறிச்சேன்னா சரி பாலமரத்துக்கு ஆசைப்பட்டு ஏறின மோகனதாஸ் அவர்கள் வெற்றி அடைந்துள்ளதை இப்போது கண்காக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு உங்களுக்கு மேடம் இங்கே அப்புறம் வீடியோ எடுக்க மாட்டேனே கோப்பை முடிச்சு போடும் முடிச்சலாம் போடலாம் வாங்க ஏறி இருந்து சாப்பிட்டா தான் சரி போலண்ணே ஆனால் 2-3 நேரம் நான் முடிஞ்சிடும் எங்கேப்பா சரியில்லாவே இல்லையா இவ்வளோ எங்களை காக்க வச்சுட்டு நீங்கள் வேலை வச்சு சாப்பிட்றேன் ஐயோ ரைட் தெரியுறீங்க அதான் அப்படி வந்துறீங்க என்ன எங்க இது போடுறீங்களோ எனக்கு நல்ல வளமா வடை என்ன கிட்ட போகுது வாங்க பழம் பழம் தெரிஞ்சுட்டா இல்லை ஆஞ்சி வண்டை என்னோட கீழே நடக்கிறதை பொறுக்குங்க ஓம் ரிங்கோ கடைசியா எல்லாரும் பிடிக்கணும் வந்ததுல வச்சுக்கிட்டாக்கு மரமரண வீரணி வர்றான் என்ன வீரன் அந்த என்ன பால வீரன் இவர்தான் பால வீரன் இந்தியாவில் பாலக்காட்டுக்கு போகத்தான் வேணும் பாலக்காட்டு மாதவன் இருக்கா பாலக்காடு இந்தியாவில் பாலக்காடு ஊர் இருக்குதாங்க இருக்காங்க பாலக்காடு இருக்கு தெரியா பாலக்காடுண்டா வாழமரம் தான் இருக்கும் போதலுக்கு சேர்த்து ஒட்டை கிடக்கும் உள்ள போகணும் வெளியில வரக்கூடாது புள்ளாங்க வெளியில போனோம் பொது வெளியில வந்துச்சுன்னா பெரிய பிரச்சனை பொது இருக்கிறதா உள்ள போக மாதிரி வெளியில வரக்கூடாது இப்படின்னா அப்படிலாம் வெளியில எடுப்போம் ஐயா அப்போ போதலுக்கு போக மாட்டோம் கொஞ்சம் பச்சையிலும் போடுவேன் அது பழத்து கூட ஏறி முடிச்ச கப்புகளும் கூட சேர்த்த பழம் கப்புல சேர்த்த பழம் வந்து பழம் தான் சரியா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வருவோம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஏற போறீங்களா கொஞ்சம் சார்ஜ் எடுத்து சரி ஒரு வேலை நீங்கள் இந்த காணொலியை பார்த்துட்டு போய் காணொலி பிடிச்சிருந்தா கட்டாயம் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம் அடுத்தடுத்த காணொலியில் நாங்கள் உங்களுக்கு இதோட சந்திப்போம் அடுத்த நாளில் சந்திக்கிறேன் நன்றி